ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தையிலே நம்மை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அவர் சந்தித்து நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். இன்றைக்கும் உங்களை தேவன் சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விடுதலை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை, முன்னேற்றத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தை கடந்து வருகிற ஒரு கடைசி நாட்களிலே உங்கள் விசுவாசம் பலனடையட்டும். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் மத்தியிலே தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை வெளிப்படுத்தி தாம் யார் என்பதை காண்பிக்கிறார். தடை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கும் இன்றைக்கு வெளிப்படுகிறார். பிரியமானவர்களே, கானான் தேசத்துக்கு போவதற்கு தடையாயிருந்தது எரிகோ மதில். உள்ளே போகவும் வெளியே வரவும் முடியாதபடி இருந்த அந்த அவ்வளவு பெரிய மதிர்ச்சுவர் இடிந்து விழும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அவர் தமது ஜனங்களை துதிக்கச் செய்தார், ஆராதிக்கச் செய்தார், ஜனங்களை சுற்றி வர செய்தார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முன்பாக அவர் சென்று தடைகளை உடைத்து போடுவார். நம்மை சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலைகளை சுதந்திரிக்க செய்வார். தொடர்ந்து முன்னேற செய்வார். கவலைப்படாதீர்கள். பாதியிலே உங்கள் வியாபாரம், பாதியிலே உங்கள் குடும்ப வாழ்க்கை, பாதியிலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் பாதியிலே நின்று போனது போல எங்கே திரும்பினாலும் தடை, எந்த பக்கம் போனாலும் தடை, எந்த வேலை வியாபாரம் செஞ்சாலும் தடை. கவலைப்படாதீங்க. கர்த்தரை துதியுங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள். தடை நீக்கி போட்டு உங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக எல்லா நிலையிலும் சாட்சியாய் மாற்றப்படுவதற்கு தான் 430 வருஷத்தினுடைய ஒரு அடிமைத்தனத்தில் விடுவித்தார். செங்கடல் முன்பாக வந்தது. ஆனாலும் ஜனங்கள் பயந்ததை ஆண்டவர் பார்த்தார். மோசேவிடத்தில் சொல்லி கோலை உயர்த்தினார். விசுவாசத்தினாலே செங்கடல் ஒரே இரவு கீழ் காற்றினால் 2ஆய் பிளந்தது. ஜனங்கள் தடையை தாண்டி போனார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேல் வையுங்கள். ஆண்டவர் வார்த்தையின் மேல் வையுங்கள். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். இன்று முதல் அந்த செங்கடல் பயமுறுத்தினதெல்லாம் விலகி போகும். நீங்கள் தாண்டி போவீர்கள். நீங்கள் மேன்மையான காரியத்துக்கு கடந்து போவீர்கள். கவலைப்படாதீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருந்த, வியாபாரத்துக்கு எதிராக இருந்த, ஊழியத்துக்கு எதிராக இருந்த செங்கடல் விலக போகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜெபமே ஜெயம். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க தடைகள் விலகும். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து குடும்பமாய் ஜெபியுங்கள், தனியாய் ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் தடையை நீக்கி போடுவார். வாசலால் உட்பிரவேசிக்கும்படி செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் எங்கள் தடையை நீக்கி போடுகிறவராய் வெளிப்பட்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற தடை இதுவரைக்கும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த தடை நிமித்தம் சோர்ந்து பலவீனப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற என் ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற, எங்க திரும்பினாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு
ஆட்கள் சூழ்நிலைகள் எனக்கு தடையாயிருக்கிறது, இன்னார் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு இந்த காரியங்கள், இந்த பிசாசின் போராட்டங்கள் தடையாயிருக்கிறது, இந்த வியாதி பலவீனம் தடையாயிருக்கிறது என்று ஏங்குகிற பிள்ளைகள், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், பயந்து கலங்கி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தடையை நீக்கி போடுவீராக. இனி உம்மை துதிக்க, ஜெபிக்க, உம்மை நம்பி இருக்க, விசுவாசமாயிருக்க உதவி செய்வீராக. இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது வியாதியின் தடை உடைகிறது, பலவீன தடை உடைகிறது. வீட்டுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், ஆவிக்கு வாழ்க்கைக்கு விரோதமாய், ஆண்டவர் ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை தேவன் நீக்கி போடுகிறீர். நன்றி. வாசல் என்கிற ஆசீர்வாதம், வாசல் என்ற நன்மை, வாசல் என்ற விடுதலைக்குள் பிரவேசிக்க உதவி செய்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் தடை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு அன்பாய் போகிறார். ஆமென்.